தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீரே நல்ல மெய்ப்பராக இருந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திரு சமூகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். பாடல் வேலை, துதி, ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கணுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் இன்னும் அதிகமாய் சீர்படவும் ஸ்திரப்படவும் உமக்கென்று ஓங்கி வளரவும் எங்கள் ஒவ்வொரு உதவித்தாரும் மீட்பரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 16 நாம் பாடுவோம். பாடல் எண் 16. கதிரவன் தோன்றும் காலையிலே, காலைதோறும் நமக்கு புதிய கிருபையும் இரக்கத்தையும் பொழிந்து நம்ம இந்த மட்டும் நம்ம நடத்தி வந்த நல்ல ஆண்டவர், அவரை உயர்த்தி இந்த பூமியில் இருக்கிற எல்லா காற்று, பறவை, ஊற்று, நீரோடை எல்லாமே கர்த்தருக்கு கவி பாடுகிறது என்று நல்லா வர்ணித்து இந்த பக்தர் எழுதின ஒரு பாடல். நம்ம அப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்று இருக்க நாம் எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்ந்திடவே பரன் மாட்சிமையே. வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்ந்திடவே பரன் மாட்சிமையே. காற்று, பறவை, ஊற்று, நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று, பறவை, ஊற்று, நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே காற்றில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களைப் போல். காற்றில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களைப் போல். தாகம் தீர்க்கும் ஜீவத்தண்ணீராம் கர்ப்பரன் இயேசுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவத்தண்ணீராம் கர்ப்பரன் இயேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிலே எந்த நுதடும் முந்தனை போற்றும், என் கரங்கள் குவிந்தே வணங்கும். எந்த நுதடும் முந்தனை போற்றும், என் கரங்கள் குவிந்தே வணங்கும். வாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே என் துணையே. வாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே காலை விழிப்பே கர்த்தரின் சாயல், கண்களும் செவியும் காத்திருக்கும். காலை விழிப்பே கர்த்தரின் சாயல், கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடி
கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன். கதிரவன் தோன்றும் காலையிலே வானம் பூமி யாவும் படைத்தீர். வானம் திறந்தே தோன்றிடுவீர். வானம் பூமி யாவும் படைத்தீர். வானம் திறந்தே தோன்றிடுவீர். ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவீர். ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவீர். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. ஹல்லேலூயா. அடுத்ததாக பாடல் எண் 208 நாம் பாடுவோம். பாடல் எண் 208. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறிடா நல்ல தகப்பன் அவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளோடு இருக்க, அவரை விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கையில் நாம் நடக்க, நாம் ஒருபோதும் பதறாத ஒரு வாழ்க்கை வாழவும் கலங்காத ஒரு வாழ்க்கை வாழ்வதும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட நல்ல அறிக்கை செய்யும் வண்ணமாக இந்த பாடலை கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே முதல் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் நாம் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய்.
விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசத்தால் உறுதி கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். அல்லேலூயா. நம் கடைசியாக 437வது பாடலை நாம் பாடுவோம். பாடலன் 437. இந்த நாள் வரைக்கும் நம்மை காத்து வந்தது தேவனுடைய கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் அவருடைய கிருபை. அப்படிப்பட்ட தேவ கிருபையை நாம் உயர்த்தி அவருடைய கிருபையை எண்ணினவர்களாய் நான் இந்த பாடலை அவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும்
பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காத்ததும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணைத்தீடும், ஆற்றி தேற்றியே அரவணைத்தீடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். நாம் பாடினது போல அவருடைய கிருபை நமக்கு எல்லா விதத்திலும் போதுமான ஒரு கிருபையாய் இந்த மட்டும் நம் நடத்தின அவருடைய கிருபையை எண்ணி, அந்த கிருபை நாதரை எண்ணி நம் மத்தியில் அவர் வாசமாக இருக்க அவரை உயர்த்தி இதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லவராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்லவரை, சர்வ வல்லவரை நம் எல்லோரும் உயர்த்தி இதயத்தின் ஆழத்திலிருந்து நம் வாழ்வில் அவர் செய்த காரியங்களை எண்ணி கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபார் யூ குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். எங்கள் வாழ்க்கையில் நீர் என்றும் மாறாத நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறீங்க. நம்முடைய கிருபை மாறாததாக இருந்திருக்கே, அதற்காக நன்றி. காலைதோறும் புதிய இரக்கத்தையும் கிருபையும் தந்து அப்பா எங்களை ஆதரித்து அப்பா எப்பொழுதும் சோர்ந்து போகிறதை நீ விரும்பாமல் ஆண்டவரே எங்களை எப்பொழுதும் முன்னேறி செல்லும்படியாகவே இம்மட்டும் நடத்திருக்கீங்க. அதற்காக நன்றி 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 அப்பா. ஜெய வாழ்க்கையை ஆண்டவரே அந்த ரகசியத்தை எங்களுக்கு கற்றுத்தந்து அப்பா இந்த பூமியில் சந்தோஷமாய் சமாதானமாய் விடுதலையாக வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீங்களே, நன்றி நன்றி. எங்களுக்கு நாங்கள் கட்டப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே விடுதலையாக்கி கொண்டே வரீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்தீங்களே, அதற்காக நன்றி அப்பா. நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அனாதையா இல்லையே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் வருக வருக என்று வரவேற்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யூ குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம்
நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நாம் எல்லோரும் சுருக்கமாய் அவருடைய துதிகளையும் நன்றிகளையும் நாளத்திலிருந்து செலுத்துகிறோம். நமக்கு இந்த பூமியில் அளிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை எப்பொழுதுமே ஒரு சுவிசேஷமும் ஒரு குட் நியூஸ் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். அதற்கு மாறாக என்றைக்காவது நமக்கு ஒன்று தோணுது அப்படின்னா நம்ம தான் வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, நாம் ஆண்டவரை சரியாக விதமாக அறிந்து கொள்ளவில்லை என்றது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. நம்ம இஃப் வி நோ காட் ஆஸ் வி ஆட் டு பி, அதாவது ஆண்டவரை நாம் எந்த சரியான விதத்தில் அறிந்திருந்தோம் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலையுமே ஒரு மகிழ்ச்சி மிக்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய, எப்பொழுதும் பரலோக ராஜ்யம் நிறைவு தங்கியிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஜீவியம் தான் இந்த பூமியில் ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே தந்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவ ஓட்டத்தை நம் விசுவாச ஓட்டம் தான் நம்ம சொல்கிறோம். ஆண்டவரை விசுவாசித்து ஓடக்கூடிய ஒரு ஓட்டம் தான். விசுவாசத்தினால தான் நம்ம இந்த வாழ்க்கையை தொடங்கணும். ஹீ இஸ் ஆத்தர் ஆஃப் ஃபெய்த். அவர் விசுவாசத்தை தொடங்கினவர், அவர் முடிக்கவும் செய்வார். அப்போ அவரையே சார்ந்து அவர் யாருன்றதை அறிஞ்சு அவரை கொடுத்த ஒரு வெளிப்பாடு எனக்கு இருக்காத பட்சத்தில் நான் சோர்வுக்குள்ளாகவும் நான் தவறான புரிதலுக்குள்ளாகவும் எனக்குள்ளார நிறைய கேள்விகளும் அவிசுவாசமும் தான் உள்ள வரும். அப்போ இயேசு யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, அது அவரை பற்றி அறிய வேண்டிய அறிவு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது இந்த பூமியில். அப்படிப்பட்ட அறிவு இருக்கும் பொழுது தான் நமக்கு, ஏன்னா ப்ராக்டிக்கலாக சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் பார்க்குறப்ப இப்படி தான் இந்த சூழ்நிலை இருக்கணும் போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அநேகர். ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் என்னை விடுதலையாய் இதில் ஒரு வெற்றி வாழ்க்கையை எப்பொழுதும் ஒரு மகுடம் சூடத்தக்க ஒரு ஜீவியத்தில் தான் இந்த பாதையில் என்னை நடக்கிறதுக்கு ஆண்டவர் நடக்க வைக்க வல்லவர் அப்படின்றத அவர் அறிந்திருக்கும் பொழுது, அது நமக்கு அவரை விசுவாசித்து அவரை மாத்திரமே நாம் பார்த்து நடக்கும் பொழுது அது வெற்றியின் வாழ்க்கைக்கு நேராகவும், அது உண்மையிலேயே நமக்கே அப்படி நம்ம லைஃப்பில் நம்மளை கவனித்து பார்க்கும் பொழுது மிராக்கிள்ஸ், எல்லா மிராக்கிள்ஸையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். மிராக்கிள்ஸ்ன்றது அற்புதம், அதிசயம் செய்கிறவர் அவர் என் கூட இருக்கும் பொழுது, நான் அவரையே நோக்கி பார்த்து நான் ஓடும் பொழுது, எந்த சூழ்நிலையிலையும் இந்த சூழ்நிலையில் இப்படி தான் இருக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த உலகத்தின் தாற்பயத்தெல்லாம் ஒதுக்கி இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்து ஓடுகிறேன். நான் இந்த சூழ்நிலையில் அவர் அதிசயம் செய்ய வல்லவர், இந்த சூழ்நிலையில் அவரை நான் பார்த்து நடக்கும் பொழுது நான் ஜெய வாழ்க்கைக்கு நேராக நடக்க முடியும் அப்படின்றது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு சுவிசேஷமான ஒரு காரியம். இதை ஒரு சம்பவமும் ஒரு ஆண்டவர் செய்த ஒரு கிரியை நிமித்தம் ஆண்டவர் நடத்தி காண்பித்த ஒரு காரியத்தை வச்சு நம்ம தியானிக்க முடியும். அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 14வது அதிகாரம், மேத்யூ 14, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். அதில் அங்கே 5000 புருஷர்களை ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய அற்புதம் செய்து போஷிக்கிறார். அங்கே 22வது வசனம், ஆனால் ஜென்ரலாக நம்ம we tend to forget who God is. அநேக நேரம் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், நான் சேவிக்கிறேன் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற என் தேவன், என் இரட்சகர் எப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம மறந்து போகிறதுனால தான் அநேக நேரம் கேள்விகளுக்குள்ளாகவும் தவறான எண்ணங்களுக்குள்ளாகவும் போய் சோர்ந்து போய் பின்னோக்கி பேக் ஸ்லைட் ஆகி விடுறோம். ஆனால் ஆண்டவர் யார் என்பதை நம்ம உணர்ந்திருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலையுமே. இப்போ 22வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்பே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர்களை அனுப்புனதே ஜீசஸ் கிரைஸ்ட் தான்.
இங்கே வந்து இந்த சுவிசேஷர்கள் வந்து இந்த நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், அங்கே புயலை சந்திக்கிறாங்க. இது ஏதோ அவங்க தீமை செய்து தீமையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. இந்த காரியத்தில் ஆண்டவரை துரிதப்படுத்தி ஒரு படகுல ஏற்றி அவங்கள அனுப்புகிறார். அப்போ அனுப்பும்போது அவர் 23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். 24 அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாமே விண்டு எல்லாமே கான்ட்ரரியாக இருக்குது. நம்ம போகிறது ஸ்மூத்தாக போகிறதுக்கு ஆப்போசிட்டாகவே என் விண்டு எல்லாமே இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அப்போ அவர் கடல் மேலே அந்த அப்படிப்பட்ட புயலின் சூழ்நிலைகளில் ஒருத்தர் நார்மலாக தண்ணியில் நடக்கணும்னு நினச்சாலே வந்து ப்ராக்டிக்கல் இம்பாசிபிள்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் உண்மை. ஃபேக்டின் படி பார்க்கும்போது அதுதான், தண்ணியில் நடந்தால் ஃபிசிக்ஸின் படி நம்ம உள்ளே தான் போயிடுவோம். ஆனால் அதற்கு மாறாக இந்த சூழ்நிலையில் இந்த புயல்லையும் ஒருத்தர் அந்த புயலில் அந்த கடல் மேலே ஒருத்தர் நடந்து வர்றதை அந்த சீஷர்கள் பார்க்குறாங்க. அப்போ அவர் கடல் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இந்த இடத்துல பேதுரு ஒரு காரியம் கேட்குறது தான் வந்து உண்மையிலே வந்து ஒரு இம்ப்ராக்டிக்கலான ஒரு காரியத்தை கேட்குறது மாதிரியே இருக்குது. ஆனால் அவர் இயேசு யார் என்பதை அறிந்திருந்தார். அதனால் இயேசு அவர் கேட்குற காரியம் ஆச்சரியமான ஒரு காரியம். அது பேதுரு அங்கே என்ன கேட்குறாரு, பேதுரு 28வது வசனத்தில் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு புயல் நிற்கல அந்த இடத்துல. புயல் இருக்கிற சூழ்நிலையில் கூட அவர் வந்து நீங்கள் உண்மையிலே நீங்கள் தான் இருந்தால் என்னை கட்டளையிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கட்டளையிடுறதுக்கு காத்து இருக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் கட்டளையிட்டால் என்னால் நடக்க முடியுன்ற விசுவாசத்தை இந்த பேதுரு அங்கே பெற்றிருந்தார். அதை உண்மையிலே அந்த இடத்துல அவர் சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உடனே அடுத்து 29 அதற்கு அவர் வா என்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இல்லை உன்னாலலாம் இந்த சூழ்நிலை முடியாது, நான் நடந்துட்டேன், நான் வாழ்ந்துட்டேன், நீ உன்னாலாம் வாழ முடியாதுன்னு அங்கே சொல்லலை, நீ வா அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தை அவருக்கு அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவன் நீ வான்னு சொல்கிறாரு. அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜனத்தின் மேல் நடந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு இயேசு நடந்து வரதை பார்த்து சீஷர்கள்லாம் பயப்படுறாங்க. அடுத்த பங்கா இங்கே பார்க்கும் பொழுது பேதுரு கொண்ட விசுவாசம், ஆண்டவரே நீங்கள் கட்டளை இட்டிங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்களா இருந்தீங்கன்னா நான் கட்டளை இடுங்க நான் வரேன்னு சொல்லும் பொழுது அவர் கட்டளை இடுகிறார். உடனே இறங்கி இவரும் இதே புயலின் மேலே அந்த கடலின் மேலே நடக்க தொடங்குகிறார் இந்த பேதுரு. இதை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலே வந்து நம்மை வந்து உற்சாகப்படுத்தும் வண்ணமாகவும் இது நமக்கு ஒரு பெரிய சுவிசேஷம். இந்த பூமியில் ஈஸியாக வந்து இது இயேசு வாழ்ந்துட்டார்ப்பா நமக்கெல்லாம் முடியாதுன்னதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம இயேசுவை நோக்கி பார்த்து வாழ கற்றுக்கொள்வோமானால், இயேசுவையே நோக்கி பார்த்து வாழ, ஏதோ எனக்குள்ளாகவும் என்னுடைய பாவங்களையும் என்னுடைய சூழ்நிலைகளையுமே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா மேபி முடியாமல் இருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு தவறுதல் நடக்குது சூழ்நிலைகளில். திரும்பியும் காற்று பயங்கரமாக இருக்கும், சூழ்நிலைகளை பார்த்து பேதுரு அங்கே முங்குற ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் அந்த சூழ்நிலையும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆண்டவர் அவரை காப்பாற்றுகிறார். படகுல போய் உட்காடுறாங்க. அப்போ அந்த புயலும் அமருது. ஆனால் அந்த பேதுரு நடந்தார் என்ற ஒரு பண்பு தான் நமக்கு வந்து உண்மையிலே சேலஞ்சாக இருக்கணும். இதை போய் பார்த்துட்டு நம்மளும் எப்போனாலும் விழுந்துக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்மளை வந்து ஒரு அவிசுவாசத்துக்குள்ளார தள்ளிடக்கூடாது. பேதுரு நடந்தார் அப்படின்ற இந்த கடலின் இந்த புயலின் மத்தியிலையும் இந்த புயலில் இந்த கடல் மேலே ஏறி நடந்தார். எப்படி நடந்தார்னா அவர் இயேசுவை விசுவாசித்திருந்தார். இந்த பேதுருக்கு தான் வெளிப்பாடு, நீங்கள் ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்பாடை பெற்றிருந்தார். அப்பொழுது தான் ஆண்டவர் சொன்னார், இது மாம்சமோ ரத்தமோ உனக்கு வெளிப்படுத்தலை, இது வந்து பிதா உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசுவை குறித்ததான ஒரு சரியான வெளிப்பாடு நமக்கு இருக்கும் பட்சத்தில் ஒரு சூழ்நிலைகள் ஒரு புயல் என்று வரும் பொழுது, அது கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது அந்த சூழல்லையும் நாம் பதறாமல் கர்த்தரை எப்படி வந்து அயர்ந்து நித்திரையாக இருந்தாரோ அதற்போக அமைதியாக இருக்கவும், நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதுலேயும் நம் மூழ்காதபடி அந்த கடலின் மேல் நடப்பதற்கும் ஆண்டவர் நம்மை நடக்க செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனையும் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் நாம் சொந்த இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். இது மத்திய 20வது அதிகாரத்துலையும் ஒரு சூழலில் பார்க்க முடியும். இது நமக்கு இதுவும் தெரிந்த ஒரு காரியம்தான். இது உண்மையிலே எனக்கு ரொம்ப சேலஞ்சான ஒரு காரியம். இங்கே சலோமி ஜெபதியின் மனைவியாக சலோமி அவங்க யாக்கோப் யோவானுடைய அம்மா வந்து கேட்குற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அதாவது யாக்கோப் யோவானுக்கு எப்படிப்பட்ட இடம் வேணும் என்று அவர்கள் கேட்பார்கள். மத்தேயு 20வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து, அப்பொழுது சபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் வேண்டும் என்றாள்.
அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரசத்திலும் ஒருவன் இடது பாரசத்திலும் உட்காரும்படிக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார். அப்போ ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாராங்க. அந்த இடத்துல 22 கேட்கும்போது இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ என்றார். அப்போ இது பேப்டிசம் நான் பேப்டைஸ் பண்ணக்கூடிய அந்த காரியத்தை நீங்களும் பேப்டைஸ் பண்ண முடியுமா? நான் பெறக்கூடிய ஸ்நானத்தை நீங்களும் பெற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஐயோ ஆமாம் தெரியாமல் கேட்டேன் ஆண்டவரே, அது முடியாது அப்படின்னு சொல்லலை. அங்கே அவங்க திரும்ப பதில் சொல்கிற, அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன பதில் அதுதான். அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். நீங்கள் அப்போ அவர் கேட்குற கேள்வியை பார்க்கும்போது நமக்கோ ஆமாம் ஐயோ தெரியாமல் கேட்டோம் ஆண்டவர், எங்களால் முடியாதுன்னு சொல்லலை. அவங்க கேட்டது அதற்கு மாறாக ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைத்து அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் சொன்னது மாதிரி அந்த 23 அவர் சொல்கிறார், என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் அந்த வலது பாரிசத்தில் உட்கார்றதும் இடது பாரிசத்தில் உட்கார்றதை குறித்து பிதாவுக்கு தெரியும்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் வருது. அது அவர் ஆனால் ஃபஸ்ட்டு சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, இதில் நீங்களும் பங்கு பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் சொல்லுவார், அவர் பட போகிற அநேக பாடுகளை இந்த கரெக்டாக அந்த சம்பவத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பார். அப்போ இதை சொல்லிவிட்டு இந்த பாத்திரத்தை நீங்களும் பணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை என்னென்னா, நம்ம என்றைக்குமே ஒரு விடுதலையின் வாழ்க்கை தான். கடந்து போகிற எத்தகைய புயல் வந்தாலும் அந்த புயலின் மேலே, அந்த கடலின் மேலே நம்ம நடக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு ஆண்டவர் தருவார். இது கிறிஸ்து தருவார், ஆண்டவர் தருவார் நமக்கு. இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்க, ஆண்டவரை யார் என்பதை அறிந்து ஆண்டவரை குறித்து வெளிப்பாடை நாம் அறிந்தவர்களாய் அந்த விசுவாசத்தில் நாம் நடக்கும் பொழுது உண்மையிலேயே விசுவாசிக்கிற யாவரும் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். விசுவாசிக்காமல் இருக்கிறனால அநேகர் நம்ம சோர்ந்து போகிறது தப்பு. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் யாருன்றதை அறிந்தவரை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்பார்கள். இதைத்தான் லாசருவை எழுப்பும் பொழுதும் ஆண்டவர் சொல்லுவார். அவங்க கல்லை புரட்டுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க 4 நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாருமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற ஒரு அழகான சத்தியத்தை அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட விசுவாச ஜீவியத்தை தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆண்டவரையே பின்பற்றி அவரை நோக்கி பார்த்து அந்த 100க்கு அதிபதிக்கிட்ட இருந்த அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம். அவர் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும், நீங்கள் என்னுடைய கூரைக்கு கீழே வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, நான் உங்களிடத்தில் வர்றதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. ஆனால் யார் ஒரு ரோமனுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சென்சூரியன், ஒரு யூதன் அல்லாத ஒரு ஜென்டைல், அவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சே த வேர்ட் அப்படின்னு சொல்லுவார். ஒரு வார்த்தையை அனுப்புங்க, அது போதும், அங்கே கண்டிப்பாக சுகமடைவான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக பிசாசு பிடித்திருக்கிறதே அப்படின்னு சொல்லி கானானிய ஸ்திரீ வராங்க. அந்த இடத்துலையுமே கூட அவங்களும் ஒரு ஜென்டைல். அப்படி சொல்லும் போது கூட பிள்ளைக்குரிய அப்பத்தை நாய்க்கு போடாதிருப்பேன்னு சொல்லும் பொழுது அந்த துணிக்கையை கூட நான் சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தை அவங்க வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உண்மையிலேயே அவ்வளோவாய் சந்தோஷப்படுவார். கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவார். உன்னுடைய விசுவாசம் பெரிதாக இருக்கிறதுன்னு சொல்லி நீ என்ன விரும்பினாயோ அதுவே நடக்கும் போன்னு சொல்லும் பொழுது அவங்க மகள் குணமடைகிறதையும் அங்கே பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்க, ஆண்டவரை விசுவாசிக்கிற எந்த சூழலையும் அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்திலிருந்து விலகாதபடி அந்த விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான்றது போல நாம் ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக இருக்கக்கூடிய, அனுதினமாக நம் சுமக்கக்கூடிய சிலுவையின் பாதையிலையும் அனுதினமும் நம் பாடுன்றது ஃபிசிக்கலாக எல்லா தடவையும் ஃபிசிக்கல்னு சொல்ல முடியாது. அந்தரங்கத்தில் நம்மளுடைய மாம்சம் பாடுபடுதே, அந்த ஒவ்வொரு நாளும் அன்றன்றைக்குரிய பாடு அன்னன்னைக்கு போதும்னு சொன்னாரே, அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஜெய பாதையில் ஒரு வெற்றியின் பாதையில் நடத்தக்கூடிய வல்லவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவரையே நோக்கி பார்த்து எந்த சூழ்நிலையும் எந்த மனுஷரையும் எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசினவர்கள் இப்படி விழுந்துட்டார்களே, இப்படி வசனம் இவ்வளவு தெரிஞ்சவர்களும் இப்படி விழுந்துட்டார்களே, இல்லை இவ்வளவு நாள் நல்ல ஜெய வாழ்க்கையை வாழ்ந்தவர்களும் விழுந்துட்டார்களேன்னு சொல்லி மனுஷனை என்றும் சுற்றி பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்போ உண்மையிலே இயேசுவை பின்பற்றி போகக்கூடிய நல்ல சாட்சிகள் இருந்தார்கள்னா அவனையும் பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏன்னா எல்லாருமே பாயிண்டிங் டுவர்ட்ஸ் ஜீசஸ் தான். அப்படி வாழ்கிறவர்களும் எப்படி வாழ்ந்தீங்கன்னு போய் கேட்டால் நான் என்னுடைய சுயபலத்தால் வாழ்ந்தேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா ஒன்லி ஜீசஸ் கேன் மேக் அஸ் டு வாக் ஆன் வாட்டர். அப்படிப்பட்ட ஒரு கடலின் புயலின் மத்தியிலையும் அதில் மேலே நடக்க செய்ய வல்லவர் இயேசு கிறிஸ்து. அந்த 7 மடங்கு நெருப்பு எழுந்தாலும் அதன் மத்தியில் நடப்பதற்கு இயேசு கிறிஸ்து அவங்க கூட இருந்தார், சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோவுடன். அப்படிப்பட்ட இயேசுவை தான் நாம் பெற்றிருக்கோம் என்பதை உணர்ந்து நம் ஜெய வாழ்க்கைக்கு நேராகவும் விடுதலையின் வாழ்க்கைக்கு நேராகவும் ஆண்டவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடை உணர்ந்தவர்களாய் இப்படிப்பட்ட ஜெய வாழ்க்கையை வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.
தேவன் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் எந்த சூழ்நிலையிலையும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரு மேலான பாக்கியத்தை வைத்திருப்பதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்படிப்பட்ட புயல் போன்ற காரியங்கள் வந்தாலும் அதிலே தேவன் மீது விசுவாசம் வைத்து அவரால் நாம் பிழைத்து வாழ முடியும் என்ற ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பேதுருவுடைய இந்த வாழ்க்கையிலே அந்த கடல்லே தேவன் அவர் நடக்கிற அந்த ஒரு பகுதியை அவருக்கு காண்பித்ததைப் போல நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த ஒரு சூழ்நிலை வரும்போதும் நாம் தேவனை நோக்கி பார்த்து அவர் மீது கொண்ட விசுவாசத்தினால் அவருடைய பலத்தினால் நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த நீர் மேல் நம்மை நடக்க செய்கிறவராய் தேவன் அவருடைய கிருபையை தந்து நம்மை தாங்கி நடத்துவார். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் புயல் வரும்போது அந்த பேதுருடைய அவர் கடலில் நடக்கும்போது 29வது வசனத்திலே முதலாவது அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்து இயேசுவினிடத்திலே போய் அவர் இயேசுவோடு கூட அந்த ஜலத்தின் மேல் அவர் நடக்க ஆரம்பித்தார். அதற்கு பின்பாக 30வது வசனத்திலே காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் என்று பார்க்கிறோம். அதுபோல் ஆண்டவரோடு சேர்ந்து நாம் நடக்க ஆரம்பித்த அந்த வாழ்க்கையிலும் கூட அடுத்து காற்றினுடைய வேகம் இன்னும் கூடும்போதோ இன்னும் அதனுடைய வீரியம் ஏதோ கூடுவதைப் போல் தெரிகிற ஒரு இடம் என்று வரும்போதோ உடனடியாக தேவனை பார்க்கிற ஒரு பகுதியை விட்டுவிட்டு நம்முடைய கண்களை அந்த அதிகமாகிற காற்றுக்கு நேராகவோ அதிகமாகிற அந்த சூழ்நிலைக்கு நேராகவோ அல்லது நெருப்பின் அந்த வெப்பமானது கூடுகிறது என்ற ஒரு பகுதிக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை திசை திருப்புகிற ஒரு இடத்துக்கு சென்று விட்டால் அந்த பேதுருனுடைய அந்த வாழ்க்கையில் நடந்தது போல அவர் சற்று அமிழ்ந்து போகிறது போல அந்த இடத்திலே சென்றார். ஆண்டவர் உடனே அவருடைய நீ அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று 31வது வசனத்திலே கேட்டு உடனே இயேசு அவர் கையை நீட்டி அவரை பிடித்து தூக்கி விட்டார் என்று பார்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் தேவனோடு சேர்ந்து நடக்கிற அந்த பகுதியிலே அவரையே நோக்கி பார்த்து அவருடைய பலனை பெற்று அவர் மீதே எந்த சூழ்நிலை எப்படி மாறுகிறதா இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது அவர் கிருபையை தந்து அவருடைய கையை பிடித்து நாம் அந்த சூழ்நிலையிலே நாம் நடந்து செல்லுகிற ஒரு அதை ஜெயித்து வருகிற ஒரு பகுதியை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். ஆனால் நாம் அதற்கு மாறாக கொஞ்சம் நம்முடைய பார்வையை அந்த அதிகமாகிற அந்த காற்றுக்கு நேராக அந்த சூழ்நிலைக்கு நேராக நாம் திசை திருப்பும்போது அங்கே கொதித்து வருகிற நம்முடைய சுயமும் நம்முடைய ஆத்திரமும் அதிலே தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறதாக அந்த சூழ்நிலையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனுடைய கையை விட்டு நம்மை அமிழ்த்த செய்கிற ஒரு இடத்துக்கு நேராக சென்று விடும். அப்படி இல்லாமல் நாம் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நாம் அவரையே நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கும்போது நாம் இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது போல எப்படிப்பட்ட காற்றும் கடலும் அது சீறி வருகிறதா இருந்தாலும் நாம் அதன் மேல் தேவனுடைய கரத்தை பிடித்து நாம் நடந்து செல்லுகிற ஒரு மேலான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சுதந்திரித்து வாழ தேவன் உதவி செய்வார்னு நான் நம்பிக்கை கேடுகிறேன். ஆமென். சுவிசேஷம் என்பதை தலைகீழாய் மாற்றுவது பெரிய ஒரு தவறு. தங்களுக்கு சாதகமாய் மாற்றுவதற்காகவே சுவிசேஷத்தை கையாளுகிறவர்களும் இந்த நாட்களில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது நூதனமானது ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் ஹோலினஸ் என்ற பகுதியை வைத்துக்கொண்டோ அல்லது தாழ்மை என்ற பெயரை வைத்துக்கொண்டோ கன்வெர்ட் த காஸ்பல் சுவிசேஷத்தை வேறு விதமாய் திருப்பி வைத்து விடுகிறார்கள். தட் இஸ் வெரி சேட் திங். அது ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு சுவிசேஷம். ஐ நெவர் பி ஷிஃப்டட். அப்படி ஒரு ஷிஃப்டாகி நான் வேறொரு சுவிசேஷத்திற்கு போனதில்லை. அது குறிஞ்சியர் 1 Corinthians 11 அதிகாரத்திலே வேறொரு இயேசு, வேறொரு ஆவி அண்ட் வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம், தட் இஸ் அனதர் காஸ்பல், இன்னொரு காஸ்பல் என்று இருப்பது என்னவென்று சொன்னால் லுக்கிங் ஆல் த டைம்ஸ் மைசெல், என்னையே பார்த்து கொண்டே இருப்பது, என்னுடைய குறைகளை பார்த்து கொண்டே இருப்பது, என்னுடைய
என்னுடைய அழுக்கை பார்த்து கொண்டே இருந்து கொண்டு அங்கே ஒரு சபை வந்தால் அந்த சபையில் எப்பொழுது பார்த்தாலும் உன்னுடைய பாவம், உன்னுடைய வீழ்ச்சி, உன்னுடைய சுயம் என்றே சொல்லிக்கொண்டே இருப்பதை பார்த்து 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 அதை பரிசுத்தனுடைய வேறொரு ஆவி உள்ளே நுழைவதற்கு பரிசுத்தனுடைய கன்விக்ஷன், பரிசுத்தனுடைய உணர்த்தல் என்பது பியூட்டிஃபுல் திங். பரிசுத்தாவியானுடைய துயரம் ஒன்று இருக்கும் என்றால், உணர்த்துவார் என்றால், he will give the comfort along with them. அதோடு சேர்த்து கம்ஃபர்ட் ஒன்றை அதை வைத்திருப்பார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார் என்று சொல்வதை இம்மீடியட்டாக கொடுப்பார். அவர் காயப்படுத்தினாலும் காயங்களை கட்டுவார். ஒரு டாக்டர் ஒரு ஆப்ரேஷனை ஒரு இன்ச் அளவிற்கு செய்து விட்டு அப்படியே ஓப்பனாகி விட்டு விட்டால் போய்வா என்று சொல்லுவார். குயிக்லி he will stitch it. அதை வேகமாக ஸ்டிச் பண்ணிவிடுவார். எவ்வளவு பத்திரமாய் அவர் ஆப்ரேட் பண்ணினாரோ அதை விட அதிகமாக குயிக்லி ஸ்டிச் பண்ணி அதை வைத்து விடுவார். ஓப்பனாகி அவர் அனுப்பி வைத்து விடுவார். நோ, அதுபோன்று அவர் நமக்கு காயம் படுத்தினாலும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணினாலும் he will stitch it. அதை பண்ணி முடித்து அனுப்புவாரே. அதுபோன்று வந்தால் அது ஒரு ஹாஸ்பிட்டல் போல் சிலர் வெளியே வரும் பொழுது ஐ ஆம் ஸோ மச் ஹீல், அவன் மகிழ்ச்சியோடு அவன் வருவான். தேர் இஸ் a குட் டாக்டர் தேர், அங்கே ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஹி குயிக்லி மேட் a ஸ்டிச், அனுப்பி வைத்து விட்டார் என்று தானே சொல்வார்கள். இவர்களோ எப்பொழுது பார்த்தாலும் பாவம் பாவம் என்று சொல்வதோ, அந்த உங்களுக்குள் பாவம், அந்த பாவம், இந்த பாவம், இந்த சுயம், அந்த சுயம், யுவர் worst people என்று சொல்லி முடித்த உடனே அப்படியே ஓங்கி அழுது எல்லோரும் அளவும், அங்கே இருந்த மூப்பொருளும் சேர்ந்து அளவும், ஓ இப்படி அழுது வாழ்ந்தால்தான் நம்ம பரிசுத்த சபை என்று எண்ணுகிறார்களோ, இதுதான் பரிசுத்த சபை என்று அவர்கள் எண்ணுகிறார்களோ என்று சொல்லிக்கொண்டு they slowly separate the Holy Spirit. பரிசுத்தாவினை கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த ஃபிலிப் பேப்பர் என்று சொல்வார்கள். அதை சரசரண்டு ஒரு ஆள் இங்கே இருப்பான், அது பேப்பரை சரசரன்னு இழுத்தான் அவனை கொஞ்சமாக நடந்து வந்து அந்த உருவம் கம்ப்ளீட்டாக போய்விடும். அதுபோல் they slowly bring out the Holy Spirit. பரிசுத்தாவியானவரை தள்ளி வைத்து விடுகிறார்கள். there would be one man, ஒரு மனுஷன் இருப்பான் அல்லது ஒரு மூப்பன் இருப்பான், யாரோ ஒரு கொண்டு people condemn them. அவர்களை பார்த்து உன்னுடைய பாவம், உன்னுடைய குற்றம், அவரெல்லாம் பயந்து போய் அந்த பெண்ணுடைய நிலைமையை என்ன யோசித்து பாருங்கள். அந்த பரிசேயர்கள், வேதபாரர்கள் ஒரு கையிலே வேதத்தை வைத்து கொண்டு கல்லறைய வருகிறார்களே பாருங்கள். திஸ் இஸ் த காஸ்பல், இது சுவிசேஷம். நொந்து போய் கிடக்கிறாள் அந்த பெண்மணி. இப்படி அவள் கல்லறையை வந்தவர்களை பார்த்து ஐயோ கல்லறையிறாளே அப்படின்ற அவள் சொல்லி கொண்டு ஐயோ அப்படி குறிய போய் தன் பாவம் அவளுக்கு தெரியும். அந்த பாவத்தை பப்ளிக்காக சொன்னவுடன் அப்படியே குனிந்து போய் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை மாற்றுவதா சுவிசேஷம்? இட் should not be like that in the church of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே இது போன்ற ஒரு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு, கண்டம் பண்ணப்பட்டு, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு போவதற்கு அனுமதித்து விடக்கூடாது. ஆல் த டைம்ஸ் சோயிங் த சின், பாவத்தையே தங்களையே பார்த்து கொண்டு அப்படி தங் குஸ்தத்தையே பார்த்து கொண்டு பயந்து போய் கேட்குறான், உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று அவன் கேட்கிறான். காரணம் என்னவென்றால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள் வைத்திருக்கிற ஒரு சட்டம் ஊருக்கு வெளியே புறம்பாக்கப்பட்டிருக்க வேண்டும். உள்ளே வரக்கூடாது. அவருக்கு நீ கம்மின் வரக்கூடாது. இவன் பயந்து போய் உள்ளே வருகிறான். உனக்கு சித்தம் ஆண்டவரே என்று பயந்து போய் கேட்குறான். மற்றவர்கள் அனைவரும் விரட்டி அடிக்கிறார்கள், அவனை தள்ளி வைத்திருக்கிறார்கள். இவன் வந்து யார் சொன்னது? ஐ வில், நான் சித்தம் உண்டு, கண்டிப்பாக நீ சுத்தமாக வேண்டும் என்று அவர் சொல்லி அவரை தொட்டு சுகமாக்கி வைத்து விட்டு போய்விட்டாரே. தேட் இஸ் த காஸ்பல், சுவிசேஷம். என்னுடைய பொருள் என்ன? நீங்கள் எப்படி வேணாலும் பாவத்தில் வாழுங்கள், குஷ்ட வாழ்க்கையை வாழுங்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். நோ, த அனதர் காஸ்பல், நல்ல நற்செய்தி என்னவென்று சொன்னால், லுக் அண்ட் ஜீசஸ், இயேசுவிடத்தில் வாருங்கள், அவரை பாருங்கள். வித்தவுட் சீயிங் யுவர் செல்ஃப் கண்டெம்டு, உங்களையே நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து விட்டால் அது பிரசங்கிகளுக்கு சந்தோஷம். பிரசங்க கல்லறியை சொல்லிவிட்டால் கல் டமால் டமால் என்று கொன்றே போட்டால் கூட சந்தோஷம்தான். அடிபட்டு அவள் ஓடி அவங்க இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய காயத்திற்குள்ளாம் மேலான காயத்தை வைத்து கொண்டு ஓட விரட்டி விட்டாலும் அவர்களுக்கு சந்தோஷம்தான். அவர்களுக்கு சந்தோஷம். எல்லோரும் அழுது ஐயோ நாங்கள் ஐயோ அப்பா எங்களுடைய சுயம் எவ்வளோ இருக்குது ஐயா என்று சொல்லி அவர்கள்
ஜெபித்து விட்டால் சந்தோஷம்தான். ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வைத்து ஒருவருடைய கன்விக்ஷன், பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற அந்த உணர்த்துதலுக்கு பதிலாய் பிரிங் த காண்டம்னேஷன், அவங்க உள்ளே கொண்டு வருகின்ற அந்த ஆக்கினை ஆவியானவரை வெளியே தள்ளி வைத்து விட்டார். திஸ் இஸ் த காஸ்பல், சுவிசேஷமோ. வேறொரு ஆவியை கொண்டு வந்து வைத்து, வேறொரு ஆவியை கொண்டு வந்து ஒரு மனுஷி ஆவி மூலமாய் பரிசுத்தம் என்ற பெயரிலே அல்லது தாழ்மை என்ற பெயரிலே ஏதாயிலும் இருக்கட்டும் என்றால் ஒன்றை வைத்து கொண்டு, அல்லது இந்த பெண்ணுக்கு நடந்ததை போல் கற்பு ஒழுக்கம் என்ற பெயரிலே பரிசுத்த ஆவியானவரை தள்ளி வைத்து விட்டு, யூ கண்டம், ஐ டூ தேட், இஃப் ஐ டூ தேட், நான் அவரை தள்ளி வைத்து விட்டு பிறரை ஆக்கினைக்குள்ள திருப்பதற்காக நான் ஒளினாய் வந்திருந்திருக்க வேண்டும். இஸ்ன்ட் இட் a bad thing? அது மோசமான ஒரு நிலை இல்லையா? we should come out from that in another gospel. வேறொரு சுவிசேஷம் என்று இருக்கிறதே இந்த உலகத்தில் அட்டி படைக்கின்ற சில குரூப்பில் வைத்து இருக்கிறார்களே, பாவம் சிக்கிக்கொண்டு மாய்கிறார்களே, அந்த மாயையிலேருந்து விடுபட்டு people should come out from that, அதிலேருந்து வெளியே வந்திருந்திருக்க வேண்டும். All the time they are condemned. When the meeting is over, there is no joy in them. அங்கே 2 குரூப் இருப்பார்கள். ஒன்று, என்னை தேவை பேசிட்டு போங்கடா, நான் உலகத்தின்படி வாழ்வேன் என்று சொல்லுகின்ற ஒரு கேவலமான குரூப்பும் அங்கே இருப்பார்கள். மோஸ்ட்லி அதிகமாக வரக்கூடிய அந்த குரூப் என்னவென்று சொன்னால், ஐயோ முகத்திலெல்லாம் அப்படியே சோகம், அப்படியே குத்தப்பட்டவர்களாய் அப்படியே பரிதாபமாய் வருவார்கள். குத்தப்பட்டிருக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உணர்த்தி வைக்கப்பட்டிருக்கலாம். தட்ஸ் ரைட். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பேதுரு பேசிய பொழுது தேவர் கன்விக்டட், குத்தப்பட்டார்கள். தட்ஸ் ரைட். பட் தே ஆஸ்க்ட் another question, இன்னொரு கேள்வி கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? எஸ், ஹி பிரசன்டட் ஜீசஸ் தேர். ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டுமா? இப்படியே வாருங்கள், ஒவ்வொரு கூட்டத்துக்கு வாருங்கள், குத்தப்படுங்கள், அப்படியே நாங்கள் உங்களுக்கு பாவத்தை அழுத்தி கொண்டு வைத்து விடுவோம். இப்படி கேட்பது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? ஐயோ எங்களுக்கு பாவம் இப்படியெல்லாம் சொல்லுவதை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய கூட்டமா? மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு ஊழியனா? மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு ஊழிய தலைவனா? யார் அங்கே இருக்க வேண்டும்? அவர்களுக்கு ரட்சிப்பை காட்ட முடியாத ஒரு இடமாய் வைத்து விட்டு உடனே கேட்டானே பாருங்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? டர்ன் டு ஜீசஸ், இயேசுவிடத்தில் வாருங்கள் என்று சொல்லு. அந்த நாளிலேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறதே, அதுபோல் கன்விக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்பது வேறு. தேட் த சர்ச் ஷுட் ஹேவ், சபை வைத்திருந்திருக்க வேண்டும். அதுபோன்று இல்லாதபடி வெறுமனே தங்களே பாவத்தை பார்த்துவிட்டு they don't turn to Jesus, இயேசுவிடத்திலே வராத மக்களாய் போய்விடக்கூடாது. ஹோலி ஸ்பிரிட் இஸ் ரிமூவ் தேன், அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை தள்ளி வைத்து விட்டார்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஸ்லோலி கோயிங் அவுட் தேன். ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப் என்று சொன்னால் ஐ ஆம் என்று இருப்பதை மெல்ல தள்ளிவிட்டு வழியை, கர்த்தருக்குரிய வழியை நாங்கள் போதிக்கிறோம் என்று சொல்லுவதோ, லைஃப் நாங்கள் ஜீவனை போதிக்கிறோம் என்று சொல்லி எதோ ஒரு போதிப்பது, ஆஹா இங்கே தான் ஜீவன் இருக்கிறது, இங்கே தான் வழி இருக்கிறது, இங்கே தான் இந்த வழியும் சத்தியம் இருக்கிறது, இங்கே தான் சத்தியம் என்று இருந்து கொண்டு இருக்கிறதில்லை. கவனித்து பார்க்காதவர்கள், எதை கவனித்து பார்க்கவில்லை என்றால் ஐ ஆம் நானே என்று சொன்ன அந்த மேஜர் பார்ட்டை எப்படித்தான் மறப்பார்களோ நமக்கும் புரிவதில்லை. தேவனுக்கு பெயர் பழைய ஏற்பாட்டிலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு வல்லமையான பெயர் என்னவென்றால் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். He says that I am behind the way, I am behind the truth, I am behind the life என்பதை ஸ்லோவாக தள்ளி வைத்து விட்டு they stand there. நாங்கள் தான் சத்தியம், நாங்கள் தான் வழி, நாங்கள் தான் நல்ல ஜீவியம் என்று கூறி வைத்துவிட்டு, இதை தவிர இந்த உலகத்தில் எந்த சபையும் இல்லை, யாரும் எந்த சபைக்கும் போய்விடாதீர்கள், இங்கே தான் இருக்க வேண்டும், வேறு எங்கேயும் இல்லை என்று சொன்னவுடன் அந்த மக்களுக்கும் ஒரு பாய்சனை போட்டு, ஒரு இன்ஜெக்ஷனை அனஸ்தட்டிக் போட்டதை போல் போட்டு கலாத்தியர் கேட்பார், கலாத்தியரே நன்றாய்த்தானே இருந்தீர்கள், நீங்கள் உங்களை மயக்கினவன் யார், மயக்க மருந்து கொடுத்தவன் யார் என்று ஆங்கிலத்தில் அனஸ்தட்டிக் நிலையில் இருக்கும். உனக்கு மயக்க மருந்து கொடுத்தவன் யார்? கத்தரே என்று சொல்லி கொண்டிருந்த நீங்கள் போய் இப்பொழுது பிரமாணம் என்று சொல்ல வந்து விட்டீர்களே, இது நியாயம்தானா என்று அதை கலாத்திய மக்களைப் போலவே ஒரு கலாத்திய சபையாய்
நிறைய கலாத்தை சபை வைத்திருக்கிறார்களாம். அத்தனை பேர் இடத்துலையும் ஒரு 100 பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம், அல்ல 200 பேரை வைத்திருப்பார்கள். அவ்வளோதான். அப்படிப்பட்ட மக்களை ஒரு கூட்டி வைத்து விட்டு நாம் தான் பரிசுத்தர்கள், நாம் தான் மீதியானவர்கள் அப்படியே இருந்து நல்ல சிறும் சிறப்பாய் நம்மை தவிர வேறு உலகத்தில் சபையே இல்லை என்று சொல்லி வைத்து விட்டு இடம் என்னவென்று சொன்னால், சர்வலோகத்திற்கும் சபையாக இருக்கக்கூடிய உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியல் என்று சொன்ன கர்த்தாவை ஐயாம் நானே என்றவரை தள்ளி வைத்து விட்டார்கள். They have the way, they say they have the truth, they say they have the life, but the I am is eluded. கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டார்கள். Slowly they left Jesus there. They stand there. அங்கே நிற்கிறார். அந்த மூப்பர் வந்துவிட்டார், கொஞ்சம் ஒதுங்கி நிற்போமா, ஒதுங்கி நிற்போம். வணக்கம், நீ என்ன சொல்லிடுங்கள், என்ன சொல்ல போகிறீர்கள்? நல்லது என்று சொன்னால் சந்தோஷம், தெய்வமே சொன்னதை போல். நீ நல்லது இல்லை என்று சொல்லிவிட்டா ஓ என்று அழுது போகிறவர்கள். இது போன்ற இழிவான வாழ்க்கையை வாழ்வதா சபை? சபையிலே we must restore the real gospel, மெய்யான சுவிசேஷத்தையும் மெய்யான பரிசுத்த ஆவியானவரையும் மெய்யான அவருடைய அந்த சுவிசேஷத்தையும் மீட்டு எடுக்க வேண்டும் ஐயா. அது அமிழ்ந்து போய் இன்னும் தொங்கலாகவே வைத்துக்கொண்டு இன்னமும் தாங்களாகவே அழுது கொண்டிருக்கிற சில சகோதரிகளெல்லாம் பார்த்து நான் வேதனைப்படுவது உண்டு. வாட் இஸ் திஸ்? ஆல் த டைம்ஸ் லுக்கிங் அட் தம். ஏதாவது ஒன்றை தூக்கியுடன் எண்ணினமோ சொன்னால் அது படுகொலியை போல் எண்ணிக்கொண்டு கண்டம் பண்ணதை போல் எடுத்துக்கொள்வதா? ஏதாவது ஒன்று என்கரேஜ் பண்ணி விட்டால் என்கரேஜ் என்று வானத்துக்கு தவுவதா? இதுவா ஜீவனுள்ள தேவனுடைய சபை? தனக்காக அழுது கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி, தனக்காக அழுது கொண்டிருக்கிற ஒரு சகோதரன், தே கண்டம் themselves, தங்களை ஆக்கணிக்குள்ள தீர்த்து கொண்ட மக்கள் அல்லவா? காரணம் என்னவென்றால், எங்கேயோ பெற்றுக்கொண்ட ஒரு நோய் முற்றிலும் சுகமாகவில்லை. அந்த ஆம்பி என்று ஒரு வெமியோடைய ஒரு கிருமியை கொள்வதற்கு, பாக்டீரியாவை கொள்வதற்கு ஏதோ மாத்திரை ஒன்று கொடுப்பார்கள். மெட்ரோஜெல் என்று சொல்லுங்களேன். அவர் கொடுக்கும் பொழுது ஒரு டாக்டர் அந்த நாட்களே அவர் சொல்லுவார், 6 நாட்கள் சாப்பிடுங்க என்று சொல்லுவார். சொல்லி முடித்த பிறகு, ஓகே டாக்டர் நிறுத்திடலாமா? ஸ்டில் மெட்ரோஜெல் இன்னமும் கிருமியில் ஒழித்திருக்கக்கூடிய கிருமியில் இருக்கும். எக்ஸ்ட்ரா 4 days அப்படி நல்லது தான், கண்டினியூ 4 days என்று அவர் சொல்லுவார். அதுபோல் அது ஒளிந்திருக்கிறதை போல் கொஞ்சம் கொஞ்சம் ஒழித்து வைத்து கொண்டு சகோதரி இருக்கலாமா? they don't have the gospel, they don't have joy in the face. அங்கே அவனுடைய இருதயம் முகத்தினுடைய அந்த கண்ணாடி போல் இருக்கிறது என்று சொல்வார். அதுபோல் உங்களுடைய இருதயத்தை முகம் கண்ணாடி போல் பளிச்சென்று ஏன் இல்லை? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றவன் இல்லையே. they have eluded God. தேவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபிலிப் பேப்பரை போல் தள்ளிவிட்டார்கள். they eluded the Holy Spirit, they eluded the gospel. நல்ல சுவிசேஷத்தை அவர் இழந்து போய்விட்டு அவர்களோ இப்பொழுது gloomy people, all the time gloomy. You can see nobody smiling. ஸ்மைல் பண்ணினாலும் கண்ணை பார் சரி என்று சொல்லுகின்ற பூசணிக்காய் போல் என்று வேணாலும் சிரிப்பார்களே அல்லாமல் there is no joy of the Holy Spirit இருப்பது இல்லை. ஏனென்றால் they all the times look themselves, தங்களையே பார்த்து கொண்டு தெரிபவர்கள், தங்கள் குறைகளை மாத்திரமே கண்டவர்கள். they have no savior, இரட்சகர் இல்லை, இரட்சகரை கண்டதே இல்லை, பரிசுத்தம் இடத்துல டேர்ன் பண்ணுவதே இல்லை. எங்கேயாவது ஒரு வாட்ஸ்அப்பை பார்த்துக்கொண்டு அதையே பார்த்துக்கொண்டு தெரிந்து அது சொல்வதுதான் சுவிசேஷம் என்று நம்பினவர்கள். தெய்வத்தை விட்டு விட்டு வேறு எதை வைத்து வாழ வேண்டும் ஐயா? அது ஒரு கிறிஸ்தவ ஜீவம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்வதா? யுவர் லைஃப் ஹேஸ் நோ காஸ்பல், சுவிசேஷம் இல்லையே. நற்செய்தி இழந்து விட்டு நீங்கள் நற்செய்தியை பெற்றதை போல் என்னமோ போற்றி புகழ்ந்து கொண்டு அண்டர்லைன் பண்ணி அதை எழுதி இது எழுதி எல்லாம் எழுதி வைத்து என்ன பிரயோஜனம்? குறிப்பெல்லாம் எடுத்து என்ன பிரயோஜனம்? எழுத்து குவியல் என்று சொல்ல வேண்டும். நான் ஒரு முறை அவ்வளவு லாரியாய் சிலருடைய புகழை அனுப்பும் பொழுது நான் அனுப்பினது குறித்து மகிழ்ச்சி அடைந்தது. காரணம் என்ன தெரியுமா? அத்தனையும் எழுத்து குவியல், அத்தனை எழுத்து குவியல். எத்தனை நாள் பிரயாசப்பட்டோம், என்ன செய்தோம் என்று நான் யோசித்தது இல்லை. எழுத்து குவியலை அனுப்பி வைக்கிறோம். அப்படித்தான் நான் எண்ணினேன். அல்லாமல் அது ஒன்றும் ஜீவன் தருவது அல்ல ஐயா. காஸ்பல் இஸ் எலூடட் தேர். சுவிசேஷம் அங்கே போய்விட்டது. லுக் அண்ட் யுவர், உங்களை பாருங்கள் என்று சொல்லி அங்கே ஐ ஆம் த ட்ரூத் என்பதை ஐயாமை தள்ளிவிட்டு, சத்தியத்தை சொல்லி ஐ ஆம் த வே என்று சொல்வதை தள்ளிவிட்டு, நாங்கள் வழியை போதிக்கிறோம் என்று சொல்லி ஐ ஆம் த லைஃப் என்று சொல்வதை, நானே ஜீவன் என்பதை அவரை தள்ளிவிட்டு
ஜீவனை தள்ளிவிட்டு அங்கே அந்த அயாம் என்கிற இடத்துல அவர்கள் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் தான் வாழ்க்கையை போதிக்கிறோம் என்று சொல்வது ஒரு இடத்திலிருந்து வெளிவர வேண்டாமா? ஐ ஹவ் கான், ஐ ஹவ் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பெற்றவன். நான் உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்பட்டவன். அவருக்கு அடிமை. ஹல்லேலூயா. சொல்லிக்கொண்டே இருங்கள். சில குறிப்பில் அதுக்கு சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. என்ன கர்த்தருக்கு அடிமை என்று சொல்லிக்கொண்டு நீ இங்கே உள்ள காரியங்களை கொஞ்சம் மறைக்கிறீர்களோ என்று எனத்தையாவது வேறு விதமாக சொல்ல தொடங்குவதில் இல்லாமல் குற்றம் சொல்ல தொடங்குவதில் இல்லாமல் போற்றுவார்கள் என்று இருப்பதில்லை. என்ன கர்த்தரை எல்லாமா உங்களுக்கு எல்லாமே பரிசுத்த வேண்டிய நடத்தல் தானே? அட கர்த்தரே உங்களுக்கு வழியாக வந்து விட்டார். அதெல்லாம் இல்லை, இங்கே தான் வழி இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது. That is a bad thing. It's a sidelined people. வழி தவறி போன ஒரு ஜனங்கள் போன்ற ஒரு இடத்தை விட்டு must turn to the gospel, original gospel. என்னவென்று சொன்னார், when you are facing a problem every day, ஒவ்வொரு நாளும் எல்லோருக்கும் பிரச்சனை ஒவ்வொரு நாளும் உண்டு தானா? உங்களை தான் கேட்குறீங்க, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை உண்டா? உங்களுக்கு ஒவ்வொரு நாள் பிரச்சனை உண்டா? நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொல்வார்? என்ன வசனம் சொன்னார்? உங்களத்திலே உத்தரவு உண்டு என்று சொன்னார். அது மாத்திரமே இல்லை, அன்றன்று பாடுகள் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். ஒரு தெய்வம் இறங்கி, வல்லமையுள்ள தெய்வம், மக்களே அன்றன்றுள்ள பாடல் என்ற கையை ஐயோ நாங்கள் ஏற்கனவே பாடுகள் தானே வைத்திருக்கிறோம். வெயிட் அன்றன்று பாடல் அன்றன்றைக்கு போதும் என்று சொல்லுவார். ஆகவே உபத்திரவம் நிறைந்த இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று சொன்னால் ஹூ கேன் சேஞ்ச் இட்? யார் அதை மாற்ற முடியும்? இந்த உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. திடன் கொள்ளுங்கள். ஐ ஓவர்கேம். முன்னாக வந்து நான் என்ன செய்தேன்? நான் ஜெயித்தேன். அவர் சொன்னார், நீர் நடந்தீர் என்றால் நான் நடக்கலாமா? எஸ் வா என்று சொன்னாரே, அதுதானே நம்முடைய ஆண்டவர். ஐ ஓவர்கேம், நான் ஜெயித்தேன். ஹூ ஆமை? நான் யார்? உன்னை போன்ற வம்சத்தின் இரத்தத்தையும் உடையவனாய் வந்து உன் இரட்சகர். யூ கேன் ஆல்சோ வாக், நீயும் வர வேண்டும். வாக் என்று சொன்னவுடன் அவரை நோக்கி பார்த்து நடந்த பொழுது நடந்தான் ஐயா. அதுதானே சுசேஷம். யாரை பார்த்திருந்திருக்க வேண்டும்? சூழ்நிலையை அவன் பார்த்திருக்க வேண்டும். சூழ்நிலையும் தன்னையுமே நொந்து கொண்டு பார்த்து கொண்டு இருப்பதா சுசேஷம்? லுக் அன்டு ஜீசஸ். தே ஹவ் லாஸ்ட் காட். தேவனை இழந்து போனார்கள் ஜனங்கள். இங்கே ஆரம்பத்தில் இந்த மத்தேயு 14 நீங்கள் வாசித்த இந்த வசனங்களுக்கு ஒப்பாயை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் பார்த்தாலும் அந்த 5000 பேர் பந்தியிருந்த பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்து, எப்போ அவர் வானத்தை, அவர் குமாரன், தேவனுடைய குமாரன், தேவனுடைய ஒரே பேரான செல்லப்பிள்ளை, அவருக்கே அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து என்று இருக்கிற தேவனை பார்த்தார் ஐயா. அற்புதம் அற்புதம் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்கு இது தெரிவதில்லை. வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஹல்லேலூயா, காட் பிளஸ்ட், தேவனை ஆசீர்வதித்தார். நாட் ஜஸ்ட் ஜீசஸ், இயேசுவையும் மாத்திரமல்ல, காட் ஃப்ரம் அபவ், வானத்தில் இருக்கிறவர் ஆசீர்வதித்து, ஹீ ப்ரோக் த பிரெட் அண்ட் பிளஸ் எவ்ரி ஒன். த டச் வித் காட் என்ற ஒரு தொடர்பு இருக்கிறதை, அதை இழப்பது என்பது உங்களை வேறொரு இயேசுவுக்கு கொண்டு போய்விடும். சுசேஷத்தை வேறொரு சுசேஷத்துக்கு கொண்டு போய்விடும். பரிசுத்த ஆவியானவரை வேறொரு ஆவிக்கு உங்களை கொண்டு போய்விடும். ஹீ லிஃப்டடா வானத்தை அண்ணாந்து அவர் பார்த்தார். ஜெபஜீவியம் என்பதை சில கூட்டங்களில் இருப்பதில்லையா? ஜெப வாழ்க்கை என்பதே நம்மத்திலையும் கூட அநேகருக்கு இல்லாத காரணம் கொஞ்சம் இந்த பாக்டீரியா கொஞ்சம் ஒட்டி கொண்டு இருப்பதுதான். சத்தியம் 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 என்று போய்விட்டால் நமக்கு எதுக்கு ஆண்டவர் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ என்னமோ தெரியவில்லை. அதுபோன்று ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை தான் வழியிட அல்லாமல் whether they go to God for everything. சாப்பாட்டுக்கு கூட அவரிடத்துல போயிடலாம். அன்றொன்றுள்ள அப்பத்தை இன்று எனக்கு தாரும் என்ற ஒரு தாழ்மை கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கு பக்தி உள்ளவனாக இருந்தாலும் வைத்திருப்பான் ஐயா. வித்தவுட் காட், தேவன் இல்லை என்றால் ஹவு கேன் ஐ பி ஃபெட்? ஆகவே நீ தாரும் என்று கை நீட்டி அவன் கேட்டு அவரிடத்திலே வாங்கியிருப்பானே. அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்ணி தானே அந்த அற்புதத்தை செய்தார். படகுல ஏறி அவர்களை அனுப்பி விட்டு இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவர் படகுகளை அந்த தண்ணீரில் நடந்து வந்தார் என்பதா காரியம் அவர் அடுத்த வசனம் சொல்லுகிறது. 23ஆம் வசனத்தில் அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலைக்கு ஏறினார். ஹீ வாஸ் ப்ரேயிங். ஜெபம் பண்ண போனார் ஐயா. அவரையே சார்ந்து
அவரே ஏறிக்கொள்ளாத முதிய எப்பொழுதுமே அவளோடு கூட படகின் அடித்தட்டிலே படுத்து கொண்டு அங்கே சேர்ந்து வருவார். இப்பொழுது தனியே அனுப்பி வைத்து விட்டார். ஆனால் என்ன செய்தார்? நடந்து வந்து விட்டார். அது அல்ல, ஹி prayed. அவர் ஜனங்க ஆசீர்வதித்தார். எப்படி? அண்ணாந்து பார்த்து ஜெபம் செய்து he blessed others. He was clinging with God all the time. தன் பிதாவை குறித்து என்ன சொன்னார்? நானும் என் பிதா ஒன்றாக இருக்கிறோம். எப்படி அவர் அந்த உரிமையை சொன்னார் பாருங்கள். கேன் யூ சே லைக் தட்? அட்லீஸ்ட் என்றைக்காவது சொல்லி பழக்கம் உண்டா? ஐ ஆம் க்ளோசர் வித் காட், ஐ ஆம் ஒன்றாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தவர் என்று இருந்திருந்தால், they won't forget the Jesus, they won't forget the gospel, they won't forget the Holy Spirit. Why they are without the Holy Spirit, without the gospel, without God? Something, ஏதோ ஒரு கிருமி இன்னமும் கொஞ்சம் இருக்கிறது. இன்னமும் ஒரு 5 வருஷம் மாத்திரை எடுத்த பிறகு தான் போக வேண்டுமா? ஏன் நீங்கள் விடுதலையாகி இருந்திருக்கக்கூடாதா? அந்த தொங்கலிலே நீ கடந்து உங்களையே பார்த்து வாழுவதாக கிறிஸ்தவ ஜீவியம். ஆகவே அவரை பார்த்து அவர் நடந்து அவர் அங்கே வருகிறார். அங்கே எதிர்காற்று அங்கே வீசி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர் அனுப்பின கடல், அவர் அனுப்பின ஒரு பயணம், அவர் அனுப்பினது என்றால் சந்தேகமாக இருக்கிறது. இருந்தால் எதிர்காற்று வராது என்று சொல்லிக்கொள்வதா? நோ, அவர் தான் அனுப்பினார். தட்ஸ் ரைட். தேவ சித்தத்தின்படி தான் போகிறோம். பட் வி ஃபேஸ் டிஃபிகல்ட்டி, கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அவர் அனுப்பியிருந்தால் கஷ்டம் வந்திருந்திருக்கக்கூடாதே என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். வழி விலகி போனார்கள். இவர் எதிர்காற்று அந்த வீசுகின்ற நேரத்தில் they found Jesus there. இயேசுவை அவர்கள் கண்டார்கள். கொஞ்சம் பயந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் தான், திடன் கொள்ளுங்கள் என்று முதலாவது சொன்னார். நான் தான், பயப்படாதீர்கள் என்று அவர்களுக்கு திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று கூறினால், ஆண்டவரே நீரே ஆனால் நீர்தான் நடந்தீர் என்று சொன்னால், நானும் உம்மிடத்திலே வர கட்டளையிடும். நீர் முன்னோடியாய் செல்லாத ஒரு இடத்தில் நான் போகப் போவதில்லை. உம்மை விட தாண்டி நான் போகலாம் என்று எண்ணுவதோ? இந்த உலக சரித்திரத்திலே மொத்தம் 12 பேரோ 14 பேரோ அந்த ரெக்கார்டிலே வருகிறார்கள். அவர்கள் அழைத்து பெருங்கூட்டத்தை கடற்கரை மத்தியில் அழைத்து நான் கடலில் நடக்கப் போகிறேன் என்று சொல்லி அவ்வளோக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூட அவன் நடப்பதை போல் ஒரு ஜெபம் பண்ணி கொண்டு வர, இயேசுவின் பெயரை வைத்து தான் ஜெபம் பண்ணி கொண்டு வர, அவன் நடக்க ஆரம்பிக்கும். உள்ளே பொத்தென்று கீழே விழ, எல்லோரும் கைகொட்டி சிரிக்க, எல்லோரும் திட்டி விட்டு போக, இப்படி ஒரு 12 வயது 14 பேருக்கு நடந்திருக்கிறது. ஐயா, டு தே ஹேவ் ஜீசஸ் தேர்? நோ. நீர் நடந்தது உண்டானால் என்று கேட்கிற அங்கே இயேசு அங்கே முன்னால் நடந்தாரா? அந்த படகிலே அந்த சூழலில் நின்று கொண்டிருப்பதை நீங்கள் கண்டீர்களா? என் போன்ற வாழ்க்கையிலே முன்கூட்டி அவர் சூழலில் நின்றவர். அவர் சும்மா வா என்று சொல்லவில்லை. தான் உங்களை போன்ற சூழலை கடந்து வந்தவரையா, நீங்கள் தான் கஷ்டப்படுவதை போல் எண்ணிக்கொண்டது தானே உங்களுக்கு அழுகை வருகிறது. நீங்கள் ஒருத்தர் தான் இந்த பூமியிலேயே வேதனைக்குரியவர்கள் அழுகிறீர்கள். 4 பிரதர் மத்தியில் அழுதால் உங்களுக்கு தான் வேதனை போல் அழுகிறீர்கள். 4 சிஸ்டர் மத்தியில் அழுதால் ஐயோ இவர்களுக்கு தான் கொடிய துன்பம் என்பதை காட்டிக்கொண்டீர்களே. தே ஆர் நாட் கிறிஸ்டியன், தே ஆர் டிக்ளைனிங். கிறிஸ்தவ என்ற வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விலகி போய் கொண்டு இருக்கிறார்கள். தே ஹவ் நோ கிரைஸ்ட். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையை வாழ்வது சரிதானா? அந்த சூழ்நிலையை விட்டு தே ஷுட் லுக் அண்ட் டு ஜீசஸ். என்னை போன்ற சூழ்நிலையை கடந்து வந்தவர். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்கு வல்லவரானார். ஆகவே நீரே ஆனால் என்ற ஒரு கேள்வியோடு நான் தான் என்று கூறி நட என்று சொன்ன நடந்து வந்தானே பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்னார், அவர் என்ன சொன்னார்? வா என்று சொன்னார். அதற்கு அவர் 29ஆம் வசனம், அவர் வா என்று சொன்னார். உடனே அவர் நீ வர கட்டளையிடும் என்று சொல்லுகிற வார்த்தையை கேட்டுத்தான் வா என்று சொன்னார். அந்த 14 பேர் நான் சொன்னேன், 14 12 பேரோ நடந்தவர் வா என்றால் ஆண்டவர் சொன்னார். சொல்லியிருந்தால் நடந்திருப்பார்கள். என்னை கூட வா என்று சொல்லி வெண்ணாபதி நட என்று சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நான் வெண்ணாபதி நடந்திருப்பேன். கூட்டத்தை கூட்டி இல்லை, நானே நடந்து காண்பித்து பாருங்கள், என் ஆண்டவர் சொன்னார் கட்டளையிட்டால் நான் நடக்கிறேன் என்று சொல்லியிருப்பேன். அவர் கட்டளையிட்டாரா? அவரை சொன்னார். அவர் கட்டளை இட்டு இருந்திருக்க வேண்டுமையா? அவர் கட்டளையிட்டு தேர் இஸ் சின் தேர், உன்னில் பாவம் இருக்கிறது, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். அவர் கட்டளையிட்டு இருக்க வேண்டும். அந்த அந்த கல்யாண வீட்டிலே ஆண்டவர் மரியாள் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா?
அவளுக்கு திராட்சர சிம்பிள் ஸ்ரீயே மை டைம் இஸ் நாட் கம், என் நேரம் வரவில்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லி அவரை அணையை போட்டு வைத்தார். பின்பு அவர் என்ன சொல்லி சென்றார் பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் சொல்லவில்லை, நேரம் வந்தது சொன்னார். எல்லாம் கச்சாடி தண்ணீரை வைத்து நிரப்பேன் என்று அவர் எண்ணிக்கொண்டார். என்ன சொல்ல போகிறாரோ, ஒரு 100 கிலோ திராட்சை பழத்தை வாங்கிட்டு வாங்க சொல்லுவாரோ, அல்லது 50 கிலோ சீனி வாங்கி கொண்டு வந்து வாங்குங்க என்று சொல்ல போகிறாரோ என்று யோசித்து கொண்டு இருக்கு. இங்கே இருக்கிற தண்ணியை எடுத்து இதில் வந்து ஊற்றுங்கள் என்று அவர் சொல்லி வைத்து விட்டார்கள். அவர்கள் உடனே கீழ்ப்பிடிந்து விட்டார்கள். எவ்வளோ கீழ்ப்பிடிந்தார்கள்! தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொல்ல அவர்கள் அப் டு த பிரேம் அவர்கள் தழுவ ஊற்றி விட்டார்களாம். அப்படி போய் ஊற்றி வைத்து காண்பித்து விட்டார்களே. they obey the command of God. அவர் என்ன சொன்னாரோ செய்யுங்கள், மனுஷன் சொல்வது அல்ல. அங்கே பிசாசானவன் ஒரு முறை அவர் இவர் வா என்று சொல்வது என்பது வருவது என்பது வேறு. பிசாசானவன் ஒரு முறை அவன் என்ன சொன்னான், தாழ குதியும் என்று அவன் கட்டளையிடுகிறான். இயேசுவிடத்திலே போய் தாழ குதியும் என்று கட்டளையிடுகிறான். ஆண்டவராக சொன்னார், நோ, கர்த்தர் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக இயேசு ஆண்டவர் செய்திருப்பார். என்ன வேண்டுமானாலும் செய்வார். தன் பிதா கட்டளையிட ஒரு நாளும் அதற்கு கீழ்ப்படியாமல் இருந்ததே இல்லை. போ என்றால் போய் இருந்திருப்பார், வா என்றால் வந்திருந்திருப்பார். தட்ஸ் பியூட்டிஃபுல் திங். அது அற்புதமான வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ருசி பார்த்துருக்கிறேன். God said, do that, I do that. Don't do that, I don't do that. You go and stand up there, I go and stand up there. You come withdraw from there, I withdraw from there. அங்கிருந்து வெளியே வந்து விடுகிறேன். அவர் சொல்லியிருந்திருக்க வேண்டும். அவர் வா என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். பின்னால் நீங்கள் வர தொடங்கியிருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் அவர் சொல்ல கீழ்ப்படிவது என்பது வேறு. உன்னில் பாவம் இருக்கிறது குறி சொல்வதை போல் அங்கே ஒரு பாவம் இங்கே ஒரு பாவம் என்று சொல்லி எல்லாம் குத்தப்பட்டு இருப்பதை போல் அங்கே ஒரு கமகாரத்தில் இருக்கிற சகோதரியால் ஏதாவது ஒன்றை சொல்லி அவர்களை கூட ஒரு சகோதரிதான் ஜெபம் பண்ணேன் என்று கொண்டு 10 சகோதரி ஜெபம் பண்ணியிருந்திருப்பார்கள். அத்தனை பேரும் குத்தப்பட்டு அப்படி எல்லோருக்குள்ளும் தான் குறைவு இருக்கிறது. எல்லோரும் நிறைவாக நான் மாறி விட்டோம் என்று நீ எண்ணீர்கள். எல்லோருக்கும் குறைவு உண்டு. எல்லோருக்கும் சுயம் இருக்கத்தான் செய்கிறது. உன் சுயம் என்று சொன்னால் எல்லோருக்கும் சுயம் அங்கே இருந்து குத்தப்படத்தான் செய்யும். அதுபோன்று ஒரு சூழ்நிலை டூ தேட் என்று சொல்லுவதோ, அல்லது தாழ்மை என்று பெயரில்லை, உனக்கு தாழ்மை இல்லை, தாழ குதி, உன் தாழ்மையை வைத்துக்கொண்டு கீழே பொத்து என்று விழு என்று சொல்ல, ஐயோ என்று பொத்து என்று விழுந்து எல்லாம் தலையும் கையும் காலையும் எல்லாம் உடைந்து போய் அப்படியே சோர்ந்து போகிறவர்கள். எங்களுக்கு தாழ்மை இல்லை, எங்கள் மூப்பரே அப்படி ஜெபம் பண்ணுவார் இந்த கான்ஃபரன்ஸில் என்று சொல்லிக்கொண்டு போவதா? யார் அழைத்திருக்க வேண்டும்? God, Jesus would have called you, உங்களை அழைத்திருந்திருக்க வேண்டும். That is the gospel, that is the Holy Spirit. பரிசுத்தவையனுடைய குரலை கேட்டிருக்க வேண்டும். அவர் குரல் ஒன்றே தவிர வேறொரு குரல் கேட்காதவனாய் இருந்திருக்க வேண்டும். இயேசு சொன்னார், மெய்ப்பெண்ணின் குரலை அவர்கள் அறிவார்கள், வேறொரு கூலிக்காரனுடைய குரலை அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று அவர் சொன்னாரே பாருங்கள். அதுபோல் இருந்திருக்க வேண்டும். ஐ நோ த அனதர் வாய்ஸ், வேறொரு குரல் உண்டு. என்னை குற்றப்படுத்துவதும், என்னை கொலை செய்வதற்கு வருவதும், என்னை பொய்யான ஒரு இடத்திற்கு கொண்டு போவதும், அவரை தள்ளிவிட்டு தன்னை உள்ளே கொண்டு வர பார்ப்பதும். ஒருவர் என்னிடத்தில் ஒரு நாளிலே அவர் சொன்னார், நான் சொன்னதெல்லாம் செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். நோ, ஐ எம் சாரி, விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல் என்று எழுதியிருக்கிறது, இல்லை என்றால் கர்த்தருக்குள் கீழ்ப்படிதல் என்று எழுதியிருக்கிறது. அல்லாமல் ஐ கேனாட் ஓபே எவ்ரிதிங் பை கைண்ட்னஸ், அன்போடும் அல்லது ஆதாரத்தோடும் சொல்கிற சில எவ்வளோ புத்திமதியை கேட்கலாம். தட்ஸ் ரைட், பட் நாட் லைக் திஸ். சொன்னதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நிர்பந்தம் ஒன்றும் இல்லையே. Did you listen that? இதை கேட்டீர்களா? whether God speak to you, கர்த்தர் பேசினாரா? obey it. அதை கர்த்தர் தான் உணர்த்தினார். obey it through the man. மனுஷன் மூலமாக பேசியிருந்தாரா? yes. அங்கே ஒரு மூப்பர் பேசியிருந்தால் அது கர்த்தருடைய வார்த்தை தானா? yes. கீழ்ப்படிங்கள். அது மெய்ப்பனுடைய குரல் தானா? கீழ்ப்படிங்கள். கூலிக்காரன் குரலாக இருக்கும் என்றால் they will bring the condemnation. நீங்கள் குத்தப்பட்டு அங்கே அந்த வேசியை போல் படுத்து அங்கே தோண்டு போய் கிடக்க மீண்டும் அடி என்று அடித்தவள் கதறி ஓட விட்டு பாருங்கள், இங்கே பரிசுத்தனுடைய கிரியை பாருங்கள் ஐயா என்று சொல்லிக்கொள்வதா சுவிசேஷம்? ஸ்டாப் லுக்கிங் அட் யுவர் சர்க்கம்ஸ்டன்ஸ். உங்களுடைய சூழ்நிலையை பார்ப்பதை நிறுத்துங்கள், உங்களையே பார்ப்பதை நிறுத்துங்கள். லுக் அண்ட் டு ஜீசஸ். இயேசுவை நோக்கி பார்த்து வாழுங்கள். தட் இஸ் த பியூட்டிஃபுல் காஸ்பல், அழகுள்ள சுவிசேஷம். சப்போஸ் அவன் ஜலத்தின்மை நடந்தான் என்று இருந்தாலும்
காற்று பலமாக இருப்பதை அவன் கண்டு பயந்து சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சம் அல்லாடி தள்ளாடி போகக்கூடிய நேரம் வந்து அமிழ்ந்தும் போகிற இடமும் வந்த பிறகு, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று தானே கூப்பிட்டான். ஆண்டவரை தானே அவன் கூப்பிட்டான். அவ்வித நேரத்தில் இப்படி போய் என்னை வரவழைத்து நான் விழுந்து விட்டேனே என்று அவன் சொல்லி கொண்டிருந்தான். He knows the Lord. தன் கர்த்தரை அறிந்திருந்தபடினாலே ஈவன் பை மிஸ்டேக் என்னுடைய குறையாக இருந்து நான் மூழ்கினாலும் கூட ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றால் தூக்கி விடுவார். ஆல் த டைம்ஸ் லிஃப்ட் யூ அப், தூக்கி விடுவார். அல்லாமல் he won't condemn, he won't put you in the drowning sea. அங்கே மூழ்கி கொண்டிருக்கிற இந்த கடலில் வைத்துவிட்டு போய்விடுவார் என்று எண்ணுகிறீர்களோ? மனுஷன் செய்வான். தேவனை தள்ளி வைத்து விட்டு அங்கே தான் நின்று கொண்டிருக்கிறானே அவன் செய்வான். அங்கே பரிசுத்த ஆவியானவரை தள்ளிவிட்டு தான் வேறொரு ஆவியோடு நின்று கொண்டிருக்கிறான் செய்வான். சுவிசேஷத்தை, தெய்வத்தின் நற்சுவிசேஷத்தை தள்ளிவிட்டு வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வருவன் செய்வான். இயேசுவை தள்ளி வைத்து விட்டு தன்னையே தெய்வம் போல் வைத்து கொண்டு நிற்கிறவன் செய்வான். பி கேர்ஃபுல், டோன்ட் லுக் அட் யுவர் செல்ஃப். உங்களையே பார்த்து கொண்டோ, உங்களையே நீங்கள் சூழ்நிலைக்கு பார்த்து அமிழ்ந்து போய் கொண்டிருப்பதோ நிச்சயமாயும் கூடாது. அதுபோன்ற ஒரு வாழ்க்கையிலிருந்து we must turn to Jesus, turn to Jesus, looking unto Jesus. இயேசு நோக்கி பார்த்து நல்ல திரளான ஓடின பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு மாதிரிகள் இருக்கிறது, அத்தனை மாதிரிகளை கழித்து போட்டு அந்த 11ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நல்ல மாதிரிகளை மேகமோன்ற அந்த சாட்சிகள், கீழே உள்ள மண்ணுக்குரிய சாட்சிகள், விண்ணுக்குரிய நல்ல சாட்சிகளையும் வைத்து கொண்டு ஓட்டத்தை ஓடுவது தானே அது நல்ல சுவிசேஷம். ஐங்க காஸ்பல் நான் சுவிசேஷம் வைத்திருக்கிறேன். அவனுடைய பரலோக பொக்கிஷத்தில் அற்புதமான நல்ல பரிசுத்தவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அங்கே மொழிபெயர்த்து தமிழ் மக்களுக்கு இல்லாதது அல்லவோ என்று வைத்திருந்திருக்கிறோம். அப்படிபோல் நல்ல சாட்சியில் வைத்து ஓடுங்களையா. தப்பானதை வைத்து ஓடி உங்களை ஆழ்த்துகின்ற, உங்களுடைய தேவனை பறித்து கொள்கின்ற, உங்களுக்கு வாழ்வளிக்கிறதுக்கு பதிலாய் சுவிசேஷத்தை தருவதற்கு பதிலாய் அங்கே ஆக்கினை தருகின்ற அத்தனையும் அகற்றி வைத்து விட்டு லூக் அண்ட் ஜீசஸ், லேசு நோக்கி பார்த்து ஓடுகின்ற அந்த ஒப்பற்ற காஸ்பல், நித்தியானந்த பேரின்ப சுவிசேஷத்தை எவன் பறிக்க வருவான்? ஒருவனும் என்னை விட்டு பறிக்க இயலாது என்று சொல்கின்ற மக்களாய் வாழ வேண்டும். தட் காஸ்பல் should attract these children. இந்த பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ண வேண்டும். இந்த பிள்ளைகள் உங்கள் வார்த்தைகளை கேட்க வேண்டும், அவளை சீர்திருத்த வேண்டும் என்றால். டேனியல் தூங்காதே என்று சொன்னான். அவன் சொல்லி கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருந்திருக்க வேண்டும். இப்படியெல்லாம் பரிசுத்த சந்ததியாய் ஓங்கி வளர்கின்ற சபையாய் நாம் இருக்க வேண்டும். அதற்கு சபை பிரயாசப்படுகிறது. we all grow, we must grow. நம்ம எல்லோரும் வாழ வேண்டும். கர்த்தர் அப்படி எல்லோரையும் நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சகோதரர்கள் மூலமாக ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. இது ஜான் 10:10 எழுதியிருக்கிறது போல், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு. இது மாதிரி ஆண்டவர் கிருபையாக விசுவாச பேதுரு இந்த மேத்யூ 14 சாப்டர் சொல்கிற மாதிரி அவர் அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டான்னு கேட்குறாரு. அப்படி அவர் அற்ப விசுவாசம் இருந்தாலும் ஆண்டவர் வந்து அவருக்கு உடனே அந்த கஷ்டம்னு அவர் நோக்கி கூப்பிட்டப்போ உடனே ஹெல்ப் பண்ணார். அது மாதிரி இந்த ஒரு எனக்கு விசுவாச குறைவாக இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கண்டம் பண்ணிக்காமல் ஆண்டவர் நோக்கி கூப்பிடல, அவர் நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறார் அப்படின்றது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. இந்த இதில் பார்க்கையில் நம்ம ஒருத்தரையும் ஆண்டவர் இது மாதிரி நம்ம பாத்திரவான இல்லாமல் இருக்க போதும் நம்மளை ஒரு மறுவாழ்வுக்கு கொடுத்து இன்றைக்கி அவருடைய நித்திய வழியில் நடத்திட்டு போடுறதுக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஜீவிதம் வந்து ஒரு பயணம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் எப்படி இருக்குன்னா, அவர் தொடக்கத்தில் மேத்யூ 14:29 ஆண்டவர் அவரை கூப்பிடுறாரு. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அப்போது அந்த ஒரு பயணம் தொடங்குறாரு. அப்போ தொடங்கியால் அவர் வந்து இயேசுவை நோக்கி தான் அவர் வந்து போகிறாரு. ஆனாலும் அந்த சுற்றி இருக்க பிரச்சனைகள் வரும்போது அவருடைய பயம் வந்து அவரை வந்து விசுவாச குறைவுக்குள்ளே இருக்குது. ஆனாலும் அவரை நோக்கி கூப்பிடல, ஆண்டவரை விடுவிச்சார். அதுபோல் நம்ம ஒருத்தருக்கும் அப்படி அந்த விசுவாசத்தில் பூர்ணப்படும்படியாக ஆண்டவர் அதை இன்னும் நம்ம ஒருத்தருக்கும் அருளி செய்யணும்னு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சகோதரர் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு கேட்டது போல் எல்லா சூழ்நிலைகளும் தேவனை பார்க்காம என்னையை நானே பார்க்குறது,
நான் இருக்கிறதுலே ஒரு மோசமான இதில் மாட்டிகிட்டு இருந்தேன்னா அது சுய பரிதாபம். எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, என்னையை சுற்றி மட்டும் இப்படி இருக்குது, என் சூழ்நிலைகளே நான் பார்த்து பார்த்து அது அது ஒரு என் சுயத்தை நானே தடவி கொடுத்து கொண்டு இது அதில் ஒரு பரிதாபத்தை நானே தேடிக்கொண்டு தேவனை பார்க்காம இருப்பது. அது கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே அது கடைசி அதோட முடிவு வந்து தேவனை பார்த்து முறுமுறுக்கிறதா இருக்கிறது. நீர் தேவனாக இருந்தால் எனக்கு நீ இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை கொண்டு போய் நிப்பாட்டி தேவனுக்கும் எனக்கும் உண்டான தூரத்தை நிறைய நேரங்களில் ரொம்ப அதிகப்படுத்தி நான் திருப்பி கிட்ட போக முடியாதபடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனாலும் விசுவாசத்தில் வளர வளர தேவனோட நெருங்கி பழக பழக என்னோடய காரியங்கள் பெருசாக மாறிச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் பேரில் உள்ள விசுவாசம் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே வளர தேவன் எனக்கு உதவி செய்தார். ஒரு திடீர்னு ஒரு சூழ்நிலை ஒன்று பெருசாக வர்றப்ப நான் உடனே சுற்றி பார்க்காம, ஆண்டவரை இது உமக்கு நீர் அறிவீர், நான் இதுக்குள்ளே இருக்கேன் என்பதை நீர் நிச்சயமாக அறிவீர் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை அது தேவன் தான் எனக்கு தந்தார்னு நான் சொல்லணும். ஏன்னா அது நானே ஏற்படுத்திக்கிட்டதாக நான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் அது எனக்கு அவ்வளோ எளிதில் அது வரல. தேவன் அந்த கிருபையை தரணும். தேவன் எல்லா சூழ்நிலையிலையும் அவரையே நோக்கி பார்த்து நம்மையும் நம்ம சூழ்நிலைகளையும் அந்த மனுஷர்கள் மூலமாக கிடைக்கிற பரிதாபத்தையும் அந்த கண்ணீரையும் தேடாமல் அவரை மட்டுமே நிதானித்து அறிஞ்சு எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நம்ம முன்னாக சென்றவர், நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கார், எல்லா சூழ்நிலையும் நம்ம தாங்கி வழி நடத்துகிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்காருங்கிறத விசுவாசித்து அதை மேலும் மேலும் கண்டுணர எனக்கு கிருபை செஞ்சுருக்கிறார். இன்னும் வர்ற காலங்களில் அதுக்கு கிருபை செய்யணும். கர்த்தருக்கு மகிமைப்பட்டார். ஜெபம் செய்வோம். பரலோபிதாவே, இந்த நாளிலேயும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை உற்சாகப்படுத்தின உம்முடைய இந்த திவ்ய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் உண்மையை நோக்கி பார்த்து ஆண்டவரே, உண்மையே ஆண்டவரே நீர் எங்களை ரட்சியும் என்று எந்த சூழ்நிலையும் உம்மிடத்திலே வரவும் ஆண்டவரே, உம்மாலே பிழைக்கப்படுகிற ஒரு ஜனமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாற எங்களுக்கு உதவித்தாரும் ஆண்டவரே. ஒருபோதும் எங்களுடைய பார்வையை உம்மை விட்டு ஆண்டவரே வேறு எங்களை குறித்தோ எங்களுடைய சுயத்தை குறித்தோ சூழ்நிலைக்கோ நாங்கள் செலுத்தாமல் ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்த்து ஆண்டவரே, நீர் கடலிலே நடந்தது போல ஆண்டவரே நாங்கள் உம்மோடு சேர்ந்து இந்த வாழ்க்கையிலே பிரயாணிக்க எங்கள் ஊருக்கு உதவித்தாரும். மீட்பு எச்சரமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிகளும் பரலோக பிதாவே, ஆமென்.